கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே என்று பேச விரும்புகிறேன். இன்னைக்கு என் மெசேஜுடைய தலைப்பை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வரும். பலியாடுன்னு பேச விரும்புகிறேன். அது என்ன பிரதர் பலியாடுன்னு சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க நீ காரணமின்றி அவனோடு வழக்காடாதேன்னு இருக்கு. இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் காரணத்தோட சண்டை போடுறத விட காரணம் இல்லாமல் சண்டை போடுறாங்க நிறைய பேர். அதனால தான் பலியாடுன்னு சொல்ல விரும்புகிறேன். அவன் பாட்டுக்கு அமைதியா இருப்பான். இந்த கணவன்கள் நிறைய நேரத்தில் மனைவியை பலியாட ஆக்கிறது உண்டு. எப்படி தெரியுமா? உன் அப்பா இப்படி, உன் அம்மா இப்படி, உன் அண்ணன் இப்படின்னு எந்த அவன் பிள்ளைக்கு அப்பனையும் அம்மையும் சொன்னால் கோவம் வராது. சும்மா நோண்டி லாஸ்ட்டு அவள் அமைதியாக இருந்தாலும் அவளை துக்கப்படுத்தி அவளை பலியாடாக்கிறது. நிறைய பேர், நிறைய கணவர்கள் கல்யாணம் முடிஞ்சு 3 குழந்தையும் பெற்றதுக்கப்புறம் நீ என்ன கொண்டு வந்த, ஒரு மூக்குத்தியாவது கொண்டு வந்தியான்னு கேட்டு சண்டை போடுவான். நிறைய மனைவிகள் கணவனை பலியாடா கொடுக்குறாங்க. எப்படி தெரியுமா? உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க, உன் தங்கச்சி இப்படி பண்ணுறா, அவள் அங்கே திரும்பினா குத்தம், இங்கே திரும்பினா குத்தம்னு சொல்லி நிறைய கணவர்கள் இன்னைக்கு பலியாடா ஆயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காரணம் இல்லாமல் ஒரு சண்டை. ஆஃபீஸில் கூட உங்களை யாராவது அப்ரிஷியேட் பண்ணினாலோ, நீங்கள் செஞ்ச வேலைக்கு ஏதாவது ஹைக்கு தந்தாலோ, கூட இருக்கிறவன் எனக்கு கிடைக்கல அவங்களுக்கு எப்படி கிடைக்கலான்னு காரணம் இல்லாமல் சண்டை போடுறாங்க. தேவ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களா இருந்தால், காரணமா இருந்தால் கூட அதை சமாதானத்தோடு தான் பேசணுமே தவிர காரணம் இல்லாம போய் சண்டைய போடுறது, காரணம் இல்லாம போய் வார்த்தையை பேசுறது, அவன் இப்படி இவ அப்படி அப்படின்னு சொல்லி, தேவ பிள்ளைகளை இதை நீங்கள் பண்ணாது இருக்க தேவன் சொல்லுகிறார். சங்கீதம் 120 அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். சமாதானமா பேசணும்னு வந்தா கூட இவன் பண்ற அலப்பறையினால சமாதானமா பேசுறவன் கூட டென்ஷன் ஆகி போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல வருகிறேன், இந்த தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைந்து போகணும் உங்க குடும்பத்துல இருந்து. காரணம் இல்லாம எப்போங்க காரணத்தோட எதையாவது ஒன்றை செய்தால் அது தேவனா இருக்கும். காரணமே இல்லாம பலதை செய்தால் அது பிசாசா தாங்க இருக்கும். காரணம் இல்லாம யாராவது உங்ககிட்ட வேலை செய்யறாங்கன்னா, காரணமே இல்லாம யாராவது உங்களை நோண்டுறாங்கன்னா, காரணமே இல்லாம யாராவது உங்ககிட்ட சண்டை போடுறாங்கன்னா, அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அசுத்த கிரியைகள் இருக்குது. அந்த கிரியைகள் மாறட்டும். சாப்பிட்டியான்னு கேட்டா குத்தம், சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா குத்தம், இன்னா குத்தம், உட்காந்தா குத்தம், படுத்தா குத்தம், என்னதான் பண்றதுன்னு தெரியலங்க. நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. அதனால இந்த வார்த்தைகளையாவது கேட்டு நீங்கள் மனம் திரும்பும்படி ஆவியானவர் எச்சரிக்கிறார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீங்க எங்க கூட பேசின ஆழமான சத்தியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, யாரையும் பலியாடாக்காதபடி ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.